ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நமது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நேரத்தில் தனது மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்களோட அலி ரதியல்லாஹு அவங்களும் தங்கியிருந்தாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்கி கொண்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டை விட்டும் காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் காஃபிர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு சுற்று வளைத்து கண் திறந்து நிற்கும்போது அல்லாஹ்வுடைய உதவியோடு யாருடைய கண்களிலும் படாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியேறி போனாங்க. நேர அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களையும் கூப்பிட்டு கொண்டு மக்காவிலிருந்து வெளியேறி 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சவுர் என்ற குகைக்கு சென்றார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவு சவுர் என்ற குகையில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அல்லாஹ் நல்லொருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.